வெல்கம் டு நிக் கிச்சன். இன்னைக்கு நாம நிக் கிச்சன்ல ஹரியாலி சிக்கன் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது நார்த் இந்தியன் டிஷ். நம்ம வீட்லயே எப்படி ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஹரியாலி சிக்கன் செய்யறதுக்கு 1.5 கிலோ சிக்கன் எடுத்துக்கங்க. இந்த மாதிரி கீரல் போட்டு எடுத்துக்கங்க. ஸ்கின் அவுட் பண்ணா நல்லது. அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்களை நம்ம இப்போ பார்த்துடலாம். ஒரு கட்டு புதினா, ஒரு கட்டு கொத்தமல்லி, 7 பச்சை மிளகாய். இதை நம்ம மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்குங்க கொரகொரப்பா. இதுக்கு தேவையான மசாலாவை நம்ம பார்த்துடலாம். சீரகத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப, மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கதை சேர்த்துடலாம். ஒரு கப் தயிர். இது கெட்டி தயிராக இருந்தால் நல்லது. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கலந்தாச்சு. 1/2 லெமனை பிழிஞ்சு எடுத்துக்குங்க. இப்போ சிக்கனை இதில் தட்டிடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி அடியில் உள்ளதெல்லாம் மேலே எடுத்து விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 2 மணி நேரம் ஊறட்டும். மூடி வச்சிடலாம். அடுப்பு எப்படி வைக்கணும்னா, சதுரமாக செங்கல் அடிக்குங்க. ஒரு 15லேருந்து 20 செங்கல் தேவைப்படும். என்கிட்ட செங்கல் இல்லை, அதனால் பழைய மர பாக்ஸோட அவுட்டரை வச்சுருக்கேன். நடுவில் நியூஸ் பேப்பரை வச்சுருங்க. நியூஸ் பேப்பரில் எண்ணெயை ஊற்றிருங்க. அதுக்கு மேலே கறியை வச்சுருங்க. அதுக்கப்புறம் நெருப்பு வைக்கும் போது அது எரிஞ்சு முடிச்சு கங்காக இருக்கும். அதுக்கு மேலே இந்த வலையை வச்சுருங்க. இது ஹார்ட்வேர்ஸ் கடையில் கிடைக்கும். இப்போ பார்பிக்யூ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சிக்கனை வலைக்கு மேலே வச்சாச்சு. அதில் கொஞ்சமாக பட்டர் தடவிக்குங்க. எல்லா பீஸ்லேயும் நல்லா படுற மாதிரி தேய்ச்சி விடுங்க. ஏன்னா நம்ம ஆயில் சேர்த்துக்கல, அதனால தான். ஒரு பக்கம் வெந்துடுச்சு. இப்போ நம்ம எல்லா பீஸையும் திருப்பி விட்டுடலாம். திருப்பி விட்டுட்டு திரும்பவும் பட்டரை சேர்த்துக்குங்க. எல்லா பீஸ்லேயும். பட்டர் இல்லாதவங்க ஆயில் சேர்த்துக்குங்க. நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம் எல்லா பீஸையும். இதே மாதிரி மீதி இருக்க எல்லா பீஸையும் போட்டு எடுத்துருங்க. கடைசியாக சர்வ் பண்ணும்போது சாட் மசாலாவை லைட்டாக தூவிக்குங்க. பாருங்க, சூப்பரான ஹரியாலி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிடலாம். ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை. நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.